இங்க காவேரியுமே வந்து தன்னோட வீட்டு சாவி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து டைரக்டா விஜயோட வீட்டுக்கு வராங்க. அப்ப விஜயமே இங்க காவேரியை பார்த்து அடுத்த செகண்டே காவேரி நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா, அவ பேக்கோட வந்திருக்கா, என் கூட வாழதான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒருவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. ஆனா தாத்தாவும் பாட்டியும் அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு விஜய் கொஞ்சம் அமைதியாரு, காவேரி என்ன நிலைமையில வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கொஞ்சம் காம் பண்றாங்க. அதே நேரத்துல அங்க உள்ள வந்த காவேரியுமே இங்க விஜயை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா தானும் விஜயும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ள ஒரு கட்டுப்பாடையும் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரி பேக்கோட உள்ள வந்ததை பார்த்த ராகினியுமே என்ன இவ திரும்பி வரா, ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியும் இங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஸ்டன் ஆகி இந்த பக்கம் காவேரியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா காவேரியுமே எதை பத்தியுமே வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணாம டைரக்டா எங்க தாத்தா கிட்ட வந்துட்டு, தாத்தா என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் கொடுத்த சத்தியத்தை நான் மீறேன், சொல்லப்போனா இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன். ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது, ஏன்னா என் கால சூழ்நிலைகள் என்ன பிரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு சாவி அவர் கையில கொடுக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் விஜயமே என்ன காவேரி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போற, சொல்லப்போனா நான் எந்த அளவுக்கு நான் என் மனசுல ராணி மாதிரி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எதுக்காக என் மனசை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீ என்னை விட்டு விலகி போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே இங்க பாருங்க விஜய், நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழணும், நம்ம ரெண்டு பேருக்கு விருப்பம் இருக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எங்க அம்மா ரொம்பவே காயப்பட்டுட்டாங்க, நம்ம பண்ண விஷயத்தினால அவங்க ரொம்பவே ஹேர்ட் ஆயிருக்காங்க. அதனால மறுபடியுமே என்னால அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவங்க சொல்ற பேச்சை நான் கேட்கறேன். இப்போதைக்கு என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் வந்து நம்ம ஒன்னா சேர்றது நடக்காத காரியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரியுமே அங்க பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்ப விஜயமே பயங்கரமா அழுதுகிட்டு, காவேரி ஏன் இப்படி பண்ற, நான் வேணா உங்க அம்மாட்ட வந்து பேசுறேன், தயவு செஞ்சு என் பேச்சை கேளு அப்படின்ற மாதிரி அவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காத காவேரியுமே டைரக்டா அவங்க அம்மாவோட பேச்சு கேட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயால இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்க கூட முடியல. சொல்லப்போனா காவேரியே நம்ம டைரக்டா வந்து இனிமேல் உங்க கூட சேர முடியாதுன்னு சொல்லிட்டு போற விஷயத்த நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு அவர் மேலே வருத்தம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவர் பண்ண ஒரு சில காரியங்கள்னால தான் இந்த பக்கம் காவேரியோட மனசு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கடைசி நிமிஷத்துல கொடைக்கானல் பிளான்ல தான் சம்பந்தம் இல்லாம இந்த பக்கம் காவேரியை பேக் பண்ணிட்டு வர சொன்னோம். ஆனா அவ உண்மையுமே அக்ரிமெண்ட் முடிஞ்சுதான் நம்ம அவளை போக சொல்றோம்னு நினைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி காவேரியோட இடத்துல இருந்து காவேரியோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவருமே வந்து கிட்டத்தட்ட 2 வேளை சாப்பாடு சாப்பிடாமே மொட்டை மாடியில உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்றதுன்னு தெரியல, விஜய் எப்படியாவது சமாளிக்கணும், விஜய் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்களும் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி இல்ல. அதே நேரம் தாத்தாவுமே மொட்டை மாடியில இருக்கிற விஜய் கிட்ட போய் பேச போறாங்க. என்ன மன்னிச்சிரு விஜய், எங்களாலையும் உனக்கு எந்த சப்போர்ட் பண்ண முடியல, அதனாலதான் நாங்க வருத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரி இங்க தாத்தாவுமே ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஆனா விஜயுமே சின்ன குழந்தை மாதிரி தாத்தாவோட மடியில படுத்துக்கிட்டு, என்னை விட்டு காவேரி போயிட்டா தாத்தா, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், சொல்லப்போனா அவளை நம்பிதான் நான் இருந்தேன், அவதான் என்னோட உயிர், இப்ப என்னோட உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க தாத்தா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் தாத்தாக்குமே என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா காவேரியே வந்து டைரக்டா வந்து இதுக்கு மேல நம்ம ஒன்னா சேர முடியாதுன்னு சொல்லிட்டு போனதை நினைச்சு இங்க தாத்தாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட வீட்லயுமே சாரதா இருந்துகிட்டு, இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, இவரோட வாழ்க்கையில இனிமேல் முக்கியமான முடிவு எல்லாத்தையுமே நான் தான் எடுப்பேன்னு சொல்லி அவங்களுமே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரியுமே தனியா போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜய் நினைச்சும் விஜய் கடைசி நிமிஷத்துல நம்ம வேணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு போராடினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கங்காவுமே, கவலைப்படாத காவேரி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கு, எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காவேரியை கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே சாப்பிட வராம இந்த பக்கம் உட்காந்து சோகமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சாரதாவுமே இங்க காவேரி கிட்ட வந்து, ஒழுங்கா சாப்பிட வழிய பாரு, இந்த மாதிரி சாப்பிடாம சுத்திட்டு இருந்தா உனக்கு உடம்பு செட் ஆகாம போயிடும் வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியை வற்புறுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா காவேரி அங்க போகும்போது இந்த பக்கம் பயங்கரமா தலை சுத்தல் வந்து கீழே விடுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் காவேரிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் காவேரி சரியா சாப்பிடாம இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க குமரனுமே, காவேரிக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரதுக்கு காரணம் நான் தான், சொல்லப்போனா நான் மட்டும் இன்னைக்கு பணத்தை மிஸ் பண்ணாம இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் பக்கத்துல இருக்க நிவீனுமே, இங்க பாருங்க தான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க, நம்ம எப்படியாவது காவேரி விஜய் ஒன்னா சேர்க்கறதுக்கு தான் வழியை பார்க்கணும். ஏன்னா இதுக்கு மேல அவங்க 2 பேரும் பிரிச்சாலும் அவங்க வாழ்க்கை ரொம்பவே கெட்டு போயிடும், அவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே வந்து ரொம்பவே பாதிக்கப்படும், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரனை பேசி கன்வின்ஸ் பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயமே பயங்கரமா சரக்கு போட்டுட்டு அவருமே இதுக்கு மேல நான் காவேரி எல்லாம் இருக்க மாட்டேன், நான் காவேரி போய் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு தன்னோட கார் எடுத்துட்டு இந்த பக்கம் காவேரியோட வீட்டுக்கு வராங்க. அப்ப கரெக்டா காவேரியோட வீட்டுல எல்லாருமே இந்த பக்கம் காவேரி மயங்க விழுந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயுமே, காவேரி ரொம்பவே நான் இல்லாம ஹர்ட் ஆயிட்டா, அவளை எப்படியாவது காப்பாத்தி என் கூட கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு முடிவோட இந்த பக்கம் வந்து டைரக்டா இங்க சாரதா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு முதல்ல காவேரி என் கூட அனுப்புங்க, இந்த மாதிரி நீங்க தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ என்னோட வைஃப், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாங்க பிரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சாரதாவுமே, கண்டிப்பா முடியவே முடியாது, காவேரி உங்ககிட்ட அனுப்ப முடியாது, இங்கேயும் வந்து நீங்க தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, முதல்ல இங்க இருந்து போங்க, அப்படி இல்ல அப்படின்னா நாங்க போலீஸை கூப்பிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நிவினுமே இங்க சாரதா கிட்ட, அத்தை நான் சொல்றதை முதல்ல தயவு செஞ்சு கேளுங்க, எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கு நான் வழியை பாருங்க, நீங்க அவசரப்படுறீங்க, நீங்க கோவப்பட்டு இங்க காவேரியோட வாழ்க்கை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிவினை பார்த்து இங்க சாரதாவுமே, என் பொண்ணோட வாழ்க்கையில யாரும் நீங்க தலையிட தேவையில்ல, ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீங்களும் தானே துணையா இருந்தீங்க, சொல்லப்போனா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்து கூட எங்க கிட்ட சொல்லாம இருந்தது நீங்க தானே அப்படின்ற மாதிரி இங்க நிவின் மேல இங்க சாரதாவோட
கோபம் திரும்ப ஆரம்பிக்குது. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயமே எனக்கு தேவை காவேரி தான், என் காவேரியை என் கூட அனுப்புங்க, காவேரி எல்லாம் நினைக்கிறது நகர மாட்டா அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்காந்துறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற நிவின் குமரன் எல்லாருக்குமே இங்க விஜயோட நிலைமை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களோட மனசுலயுமே இங்க காவேரி விஜய் உண்மையிலுமே ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் போல இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இங்க காவேரி விஜய் நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இங்க சாரதாவோட மனசு மட்டும் மாறுற மாதிரி தெரியல. அவங்க மட்டும் எல்லா நிமிஷத்துலயும் ரொம்பவே கொடூரமா நடந்துக்கிற மாதிரி இந்த பக்கம் காவேரி விஜய் கூட சேரக்கூடாதுன்ற மாதிரி ஒரே எண்ணத்தோட இருக்காங்க.